ஓம் சாந்தி. இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 27/11/2024. சிவ் பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, எல்லைக்குட்பட்ட உலகத்தின் வீணான விஷயங்களில் தங்களது நேரத்தை வீணடிக்க கூடாது. புத்தியில் எப்பொழுதும் உன்னதமான அதாவது ராயல் சிந்தனைகள் எழுந்து கொண்டே இருக்க வேண்டும். கேள்வி: எந்த குழந்தைகளால் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவையும் அமலுக்கு எடுத்து வர முடியும்? பதில்: யார் உள்முகமாக இருக்கிறார்களோ, தங்களது வெளிப்பகட்டை காண்பித்துக் கொள்வது இல்லையோ மற்றும் ஆன்மீக போதையில் இருக்கிறார்களோ அவர்களால்தான் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவையும் அமலுக்கு கொண்டு வர முடியும். உங்களுக்கு பொய்யான அகங்காரம் ஒருபொழுதும் வரக்கூடாது. உள்ளுக்குள் மிகுந்த பரிசுத்த தன்மை இருக்க வேண்டும். ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும். ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு இருக்க வேண்டும். ஒருபொழுதும் உப்பு தண்ணீர் அதாவது கசப்பான சமஸ்காரம் உடையவராக இருக்கக்கூடாது. அப்பொழுதுதான் தந்தையின் ஒவ்வொரு உத்தரவும் அமலுக்கு வரும். ஓம் சாந்தி. குழந்தைகள் நினைவு யாத்திரையில் மட்டும் அமரவில்லை. நாம் ஸ்ரீமத் படி நமது பரிஸ்தானத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற பெருமிதம் குழந்தைகளுக்கு உள்ளது. அந்த அளவிற்கு ஊக்கம், குஷி இருக்க வேண்டும். குப்பை கூலம் போன்ற அனைத்து வீணான விஷயங்களும் நீங்கி போய்விட வேண்டும். அதாவது இங்கே நம்ம நினைவு யாத்திரையில் மட்டும் பாபா உட்காந்து அமர்ந்து நினைக்கல, கூடவே பாபா நினைவு செய்யறதுனால நம்ம சொர்க்கமும் ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கோம், அந்த பெருமிதம் இருக்கணும் அப்படின்றார். எல்லையில்லாத தந்தையை பார்த்த உடனேயே உற்சாகம் வந்துவிட வேண்டும். எந்த அளவிற்கு நீங்கள் நினைவு யாத்திரையில் இருப்பீர்களோ அந்த அளவிற்கு முன்னேற்றம் வந்து கொண்டே போகும். குழந்தைகளுக்கு எப்படி கற்பித்து உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி அடையுமாறு செய்விக்க வேண்டும், அதன் மூலம் இவர்கள் உலகத்திற்கு அதிபதியாக ஆகப் போகிறார்கள் என்று தந்தைக்கோ இரவு பகலாக இதே சிந்தனை இருக்கிறது. ஒரு டீச்சருக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படிலாம் நம்ம சொல்லி கொடுத்தா அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க, நல்ல மார்க்ஸு ஃபுல்லாக எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்ட்டு அதுக்கான டெக்னிக்ஸ்லாம் அவங்க யோசித்து சொல்லி கொடுப்பாங்க. அதுபோல் பாபாவும் நமக்காக திங்க் பண்ணிகிட்டு இருக்காராம், எப்படிலாம் இந்த குழந்தைங்கள ஃபுல் பாஸ் அடைய வைக்கிறது அப்படின்ட்டு. உண்மையில் உங்களுடைய ஆத்மா தூய்மையாக சதோ பிரதானமாக இருக்கும் பொழுது உடல் கூட எவ்வளவு சதோ பிரதானமாக அழகாக இருந்தது, ராஜ்யம் கூட எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. உங்களுடைய நேரம் எல்லைக்குட்பட்ட உலகத்தின் குப்பை கூலம் போன்ற விஷயங்களில் நிறைய வீணாகிறது. மாணவர்களாகிய உங்களுக்குள் அசுத்தமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. தந்தையிடம் அன்பே இல்லை. மனிதன் ஒன்று நினைக்க வேறொன்று நடக்கிறது என்று கூறப்படுகிறது அல்லவா? எனவே மாயை கூட ஒன்றுமே செய்ய விடுவது இல்லை. மாயை மிகவுமே ஏமாற்றக்கூடியது ஆகும். காதையே வெட்டி விடுகிறது. தந்தை குழந்தைகளை எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆக்குகிறார். இது செய்யுங்கள் என்று உத்தரவு கொடுக்கிறார். பாபா மிகவுமே ராயல் கம்பீரமான பெண் குழந்தைகளை அனுப்பிவிடுகிறார். பாபா, நாங்கள் ட்ரைனிங் செல்லலாமா என்று ஒரு சிலர் கேட்கிறார்கள். குழந்தைகளே, முதலில் நீங்கள் உங்களது குறைகளை நீக்குங்கள் என்று தந்தை கூறுகிறார். என்னிடம் எவ்வளவு அவகுணங்கள் உள்ளன என்று தங்களை பாருங்கள். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயை ஒரேடியாக உப்பு தண்ணீராக ஆக்கிவிடுகிறது. தந்தையை ஒருபொழுதும் நினைவு கூட செய்யாத அப்பேற்பட்ட கசப்பான குழந்தைகள் கூட இருக்கின்றார்கள். குழந்தைகள் நல்ல முறையில் படிக்கும் வகையில் பல்கலைக்கழகம் மிகவுமே முதல் தரமாக இருக்க வேண்டும் என்று இதே சிந்தனை பாபாவிற்கு இரவு பகலாக இருக்கிறது. நாம் சொர்க்கத்திற்கு செல்கிறோம் என்று நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எனவே அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும் அல்லவா? இங்கு பாபா விதவிதமான டோஸ் அதாவது அறிவுரை கொடுக்கின்றார், போதை ஏற்றுகிறார். இதுவோ ஆன்மீக போதையாகும். எல்லையில்லாத தந்தை ஆசிரியராக ஆகி நமக்கு படிப்பிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மேலும் இப்படி செய்யுங்கள் என உத்தரவும் கொடுக்கின்றார்.
உள்ளுக்குள் மிகுந்த சுத்தம் வேண்டும். ஆத்மா மிகவும் நல்லதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு காதல் திருமணம் ஆகியுள்ளது அல்லவா? காதல் திருமணத்தில் எவ்வளவு அன்பு இருக்கிறது. அதாவது பதி பரமேஸ்வர் சிவபாபா, அவர் தான் கணவருக்கெல்லாம் கணவர். அவரை தான் நீங்கள் காதல் திருமணம் பண்ணியிருக்கீங்க. அதுவும் நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது. எவ்வளவு பேர் பாபாவுடைய குழந்தைகளாக இருக்காங்கன்னா எல்லாருமே பாபா கூட லவ் மேரேஜ் தான் ஆகியிருக்கு அப்படின்றார். எங்களுக்கோ சிவபாபாவுடன் நிச்சயதார்த்தம் ஆகிவிட்டது என்று எல்லோரும் கூறுகிறார்கள். நாமோ சொர்க்கத்தில் போய் அமருவோம். குஷியின் விஷயம் ஆகும் அல்லவா? பாபா நமக்கு எவ்வளவு அலங்காரம் செய்கிறார் என்று உள்ளுக்குள் உணர்வு வர வேண்டும் அல்லவா? இப்போ நம்ம இறைவனுக்கே இப்போ காதலியாக இருக்கிறோம், அவர் நம்மளை மேரேஜ் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ அவருக்கு ஈக்குவலாக நம்மளை அலங்காரம் பண்ணுறார். அப்போ அந்த உணர்வுலாம் வரணும் அப்படின்றார், அதை உணரணுன்றார். சிவபாபா இவர் மூலமாக அலங்காரம் செய்கிறார், பிரம்மா மூலயமாக. நாம் தந்தையை நினைவு செய்து செய்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவோம் என்பது உங்களது புத்தியில் உள்ளது. இந்த ஞானம் வேறு யாருக்கும் தெரியவே தெரியாது. இதில் மிகுந்த போதை இருக்கிறது. இப்பொழுது இதுவரையும் இந்த அளவிற்கு போதை ஏறுவது இல்லை. அவசியம் ஆகத்தான் போகின்றது. அதீந்திரிய சுகம் பற்றி கோபகோபியர்களிடம் கேளுங்கள் என்று பாடல் கூட உள்ளது. இப்பொழுது உங்களது ஆத்மாக்கள் எவ்வளவு சீச்சியாக உள்ளது. அவர்களை தந்தை வந்து மாற்றுகிறார், மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிறார். உங்களுக்கோ இப்பொழுது தந்தை கிடைத்துள்ளார். எனவோ படகோ கரையேறிவிட்டது. நாம் எல்லையில்லாத தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டோம். ஆகவே எவ்வளவு சீக்கிரம் திருந்த வேண்டும் என்று புரிந்துள்ளீர்கள். ஆகிய இரவு பகலாக இதே சிந்தனையில் இருக்கணும் அப்படின்றார். யார் யார் நல்ல முறையில் புரிந்துள்ளார்களோ, அடையாளம் கண்டு கொண்டுள்ளார்களோ, அவர்கள் அப்படி பறந்து செல்பவர்கள் போல ஆகிவிடுகிறார்கள். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இச்சமயம் உங்களது ஆத்மா மற்றும் ஷரீரம் இரண்டுமே தூய்மையற்றதாக உள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் வெளியேறி வந்துள்ளீர்கள். அதாவது இந்த அசுத்தமான குப்பை போன்ற உலகத்திலேருந்து நீங்கள் வெளியேறி வந்துட்டீங்க அப்படின்றார். யார் யாரெல்லாம் வெளியேறி வந்துள்ளார்களோ அவர்களிடம் ஞானத்தின் உச்ச நிலை உள்ளது அல்லவா? உங்களுக்கு தந்தை கிடைத்துள்ளார். பிறகு என்ன? இந்த போதை ஏறும் பொழுதுதான் நீங்கள் பிறருக்கும் புரிய வைக்க முடியும். தந்தை நமது ஆத்மாவை தூய்மையாக ஆக்கிவிடுகிறார். ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது பிறகு ஷரீரம் கூட முதல் தரமானதாக கிடைக்கிறது. இப்பொழுது உங்களுடைய ஆத்மா எங்கு அமர்ந்துள்ளது? இந்த குடிசையில் அமர்ந்துள்ளது. அதாவது பாபா குடிசைன்னு இந்த சரீரத்தை சொல்கிறார். தமோ பிரதானமான உலகம் ஆகும் அல்லவா? ஆகையால் இது குடிசைன்றார். குப்பைகளின் ஓரத்தில் வந்து அமர்ந்துள்ளீர்கள் அல்லவா? நாம் எங்கிருந்து வெளியேறி உள்ளோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்போ இந்த முழு உலகமே எப்படி இருக்குது, அந்த குப்பை போன்ற உலகத்துலேருந்து பாபா வெளியேற்றி நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னா அப்போ நம்ம எப்படி மாறிட்டு இருக்கோம் அப்படின்னு திங்க் பண்ண சொல்கிறார். தந்தை அசுத்தமான வாய்க்காலிலிருந்து நம்மை வெளியேற்றி உள்ளார். இப்பொழுது நமது ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும். அங்கு வசிப்பவர்கள் கூட முதல் தரமான அரண்மனைகளை அமைப்பார்கள். தமது ஆத்மாவை தந்தை அலங்காரம் செய்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார். உள்ளுக்குள் இது போன்ற சிந்தனைகள் குழந்தைகளுக்கு வர வேண்டும். தந்தை எவ்வளவு போதை ஏற்றுகிறார். நீங்கள் இவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தீர்கள், பிறகு விழுந்து விழுந்து கீழே வந்துவிட்டீர்கள். சிவாலயத்தில் இருக்கும் பொழுது ஆத்மா எவ்வளவு தூய்மையாக இருந்தது. ஆக மீண்டும் தங்களுக்குள் ஒன்று சேர்ந்து சீக்கிரம் சீக்கிரமாக சிவாலயத்திற்கு செல்வதற்கான வழி தேட வேண்டும். குழந்தைகளுக்கு அந்த புத்தி இல்லை என்று பாபாவிற்கோ ஆச்சரியம் ஏற்படுகிறது. பாண்டவ அரசாங்கத்தை நிலைநாட்டுபவர் தந்தை ஆவார். சொர்க்கமாக இருந்த பாரதம் இப்பொழுது நரகமாக உள்ளது. இது ஆத்மாவின் விஷயமாகும். ஏன்னா ஆத்மா தான் சதோ பிரதான நிலையில் இருக்கும் பொழுது சொர்க்கமாக இருந்தது. ஆத்மா இப்போ கீழே இறங்கி வர வர ஆத்மாவனுடைய குணங்கள் குறைய குறைய இப்போ செயல் நடவடிக்கைகள் மாறுது, அப்போ நரகம் ஆயிடுது. இது ஆத்மாவுடைய விஷயன்றார். ஆத்மா மீது தான் இரக்கம் ஏற்படுகிறது. ஒரேடியாக தமோ பிரதானமான உலகத்தில் வந்து ஆத்மா அமர்ந்துள்ளது. எனவே பாபா எங்களை அங்கு அழைத்து செல்லுங்கள் என்று தந்தையை நினைவு செய்கிறது.
இங்கு அமர்ந்திருந்த போதிலும் நீங்கள் இதுபோன்ற சிந்தனைகளை செய்ய வேண்டும். குழந்தைகளே, தங்களது தவறான போதையை ஏற்றிக்கொள்ளாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். ஒவ்வொருவரும் அவரவர் தகுதிகளை பாருங்கள். நாம் எப்படி படிக்கின்றோம், என்ன உதவி செய்கிறோம் என்று என்ன கூறுகிறீர்களோ அதை செய்ய வேண்டும். இது செய்வோம் என்று இன்று கூறுவார்கள், நாளைக்கோ மரணம் வந்தது என்றால் முடிந்து போய்விடுவார்கள். சத்யுகத்திலோ இவ்வாறு கூறமாட்டார்கள். அங்கு ஒருபொழுதும் அகால மரணம் ஏற்படாது. காலன் வர முடியாது. அதுவே சுகதாமம். சுகதாமத்தில் காலனுக்கு வருவதற்கான கட்டளை கிடையாது. ராவண ராஜ்யம் மற்றும் ராமராஜ்யத்தின் பொருளை கூட புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது உங்களுடைய சண்டை இருப்பதே ராவணனுடன். தேக அபிமானம் கூட என்ன அற்புதம் செய்துவிடுகிறது. முற்றிலுமே பதீத்தமாக, தூய்மையற்றவராக ஆக்கிவிடுகிறது. தேகி அபிமானி, அதாவது ஆத்ம உணர்வுடையவராக ஆகிவிடும் பொழுது ஆத்மா பரிசுத்தமாக ஆகிவிடுகின்றது. அங்கு நமது அரண்மனைகள் எப்படி அமையும் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்களோ சங்கமத்தில் வந்துள்ளீர்கள். வரிசை கிரமமாக திருந்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களது ஆத்மா தூய்மையற்று இருக்கும் காரணத்தால் ஷரீரம் கூட தூய்மையற்றதாக கிடைத்துள்ளது. இப்பொழுது உங்களை சொர்க்கவாசி ஆக்குவதற்காக நான் வந்துள்ளேன். நினைவுடன் கூடவே தெய்வீக குணங்கள் கூட வேண்டும். இது சித்தி வீடு என்ன, அதாவது அவ்வளோ ஈஸியாக என்ன அப்படின்றார். பாபா நம்மை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்க வந்துள்ளார் என்பதை புரிந்துள்ளீர்கள். ஆனால் மாயையினுடைய மிகவுமே மறைமுகமான எதிர்ப்பு உள்ளது. உங்களது சண்டையே மறைமுகமானது. அதாவது நமக்கும் ஆத்மா அந்த 5 விகார குணங்களோட போரிடுது. ஏன்னா 63 பிறவிகளாக அந்த அரை கல்பமாக அதனோட இருந்து அந்த சமஸ்காரம் தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம தெய்வதையாக ஆகணும், அப்போ தெய்வீக குணங்கள் அந்த குணங்களை எமர்ஜ் பண்ணணும் போது இது அடிக்கடி நம்மளுக்கு தடையாக ஏற்படுத்துது. அதனால் உங்களுடைய போர் அந்த 5 விகார குணங்களோட தான் அப்படின்றார். உங்களுக்கு அன்னோன் வாரியர்ஸ், பெயர் தெரியாத வீரர்கள் என்று கூறப்படுகிறது. வேறு யாருமே பெயர் தெரியாத வீரர்கள் என்று இருப்பதே இல்லை. உங்களுடைய பெயர்தான் வீரர்கள் என்பதாகும். மற்ற எல்லோரும் கூட அவங்களுடைய பேரெல்லாம் ரிஜிஸ்டரில் இருக்கும். ஆனால் உங்களுக்கு தான் பெரிய பெயர் தெரியாத போர் வீரர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய அடையாளத்தை தான் அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, அன்னோன் வாரியர்ஸ் அப்படின்ட்டார். ஆனால் அவங்களுக்கு கூட நேம் இருக்குது ரிஜிஸ்டரில். நீங்கள் தான் இப்போ மறைமுகமாக இருக்கீங்க, உங்களை தான் யாருக்குமே தெரியாது அப்படின்றார். நீங்கள் மாயையை வசப்படுத்துவதற்காக உலகத்தின் மீது வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள். பிறகும் மாயை மறக்க வைத்து விடுகிறது. கல்ப கல்பமாக நீங்கள் தங்களது ராஜ்யத்தை நிலைநாட்டி கொண்டு விடுகிறீர்கள். எனவே பெயர் தெரியாத வீரர்கள் நீங்கள் ஆவீர்கள். நீங்கள் தந்தையை நினைவு மட்டும் செய்கிறீர்கள். இதில் கை கால்கள் எதையுமே அசைப்பது இல்லை. நினைவிற்கான வழிமுறைகள் கூட பாபா நிறைய கூறுகின்றார். நடந்தாலும் சென்றாலும் நீங்கள் நினைவு யாத்திரையை மேற்கொள்ளுங்கள். படிப்பையும் படியுங்கள். நாம் எப்படி இருந்தோம், என்னவாக ஆகிவிட்டுள்ளோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது மீண்டும் பாபா நம்மை என்னவாக ஆக்குகின்றார், எவ்வளவு சுலபமான வழியை கூறுகிறார். எங்கு இருந்தாலும் நினைவு செய்தீர்கள் என்றால் துரு நீங்கிவிடும். அதாவது நீங்கள் குளியல் அறைக்கு கூட போங்க, அப்போ கூட தங்களை ஆத்மானு புரிஞ்சு தந்தையை நினைவு செய்யுங்க. எங்கே இருந்தாலும் அதை நினைவு பண்ணுங்க, அப்போ ஆத்மா சதோ பிரதானமாக ஆயிடும் அப்படின்றார். கல்ப கல்பமாக இந்த வழிமுறையை அளித்து கொண்டே வந்துள்ளார். தன்னை ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். வேறு எந்த பந்தனமும் கிடையாது. ஆத்மாவிற்கு ஒன்றும் திலகம் இட வேண்டிய அவசியம் இல்லை. இவை அனைத்துமே பக்தி மார்க்கத்தின் அடையாளங்களாகும். இந்த ஞான மார்க்கத்தில் எந்த அவசியமும் இல்லை. ஒரு பைசா செலவும் கிடையாது. வீட்டில் அமர்ந்தபடியே நினைவு செய்து கொண்டே இருங்கள். எவ்வளவு சுலபமானது. முதலில் தந்தையின் நினைவு, பிறகு ஆசிரியரின் நினைவு, பிறகு குருவினுடைய நினைவு. சட்டம் அவ்வாறு கூறுகிறது. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த குழந்தை வருது அப்படின்னும் பொழுது தந்தை தான் இன்ட்ரடியூஸ் ஆகாரு, அப்புறம் படிக்க வைப்பார். அதுக்கப்புறம் தான் அந்த டீச்சர்கிட்ட படிக்க வைக்கும்போது போவாங்க. ஃபஸ்ட்டு அப்பா வருவாங்க, அப்புறம் டீச்சர், அப்புறம் வானப்பிரஸ்த ஸ்டேஜில் குரு வருவாங்க.
அதில் சட்டம் அப்படி சொல்லுது அப்படின்றார். ஆனால் இங்கே பாபா என்ன பண்ணுறாரு, அப்பாவாக இருந்து ஆஸ்தி கொடுக்குறாரு, டீச்சராக இருந்து படிப்பு சொல்லி கொடுத்து அந்த தேவ பதவியை அடைய வைக்கிறாரு. அதுக்கப்புறம் சத்குருவாக இருந்து ஜீவன் முக்திக்கான வழியை காமிக்கிறார். அப்போ ஒட்டு மொத்தமாக ஹோல்சேலாக நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்றேன் அப்படின்றார். அங்கே அந்த லௌகீகத்தில் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் வருவாங்க. ஃபஸ்ட்டு அப்பா, 2வது டீச்சர், 3வது அந்த வானப்பிரஸ்த ஸ்டேஜ் 60 வயசு கடந்ததுக்கப்புறம் குரு வருவாங்க. ஆனால் இந்த தந்தையை எல்லாமே நான் உங்களுக்கு ஹோல்சேலாக கொடுத்துட்றேன் அப்படின்றார். 21 பிறவிகளுக்காக ராஜ்யத்தையே நான் ஒட்டு மொத்தமாக உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்றார். திருமணத்தில் கன்னிகைக்கு வரதட்சணை மறைமுகமாக கொடுக்கிறார்கள் அல்லவா? வெளிப்பகட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் மறைமுகமான தானம் என்று கூறப்படுகிறது. சிவபாபா கூட மறைமுகமாக இருக்கிறார் அல்லவா? இதில் அகங்காரத்தின் எந்த விஷயமும் கூட கிடையாது. ஒரு சிலருக்கு நம்மை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்ற அகங்காரம் இருக்கும். இங்கு எல்லாமே மறைமுகமாக உள்ளது. தந்தை உங்களுக்கு உலக அரசாட்சியை வரதட்சணையாக கொடுக்கிறார். எவ்வளவு மறைமுகமாக உங்களது அலங்காரம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ இங்கே மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வரதட்சணை எல்லாருக்கும் முன்னாடி காமிப்பாங்க. ஆனால் பாபா அப்படி கிடையாது. எவ்வளோ ரொம்ப மறைமுகமாக குப்தமாக இந்த உலக அரசாட்சியை நமக்கு வரதட்சணையாக கொடுக்குறாரு. இப்போ அதுவும் இல்லாமல் அங்கே போகிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிகிட்டு இருக்கார், அலங்காரமும் பண்ணிகிட்ருக்காரு. ஆகையால் இதெல்லாம் நம்ம குஷியில் இருக்கணும் அப்படின்றார். எவ்வளவு பெரிய வரதட்சணை கிடைக்கிறது. தந்தை எவ்வளவு யுக்தியுடன் கொடுக்கிறார், யாருக்குமே தெரிய வருவது இல்லை. நீங்கள் ஏழையாக உள்ளீர்கள். இப்போ அடுத்த பிறவியில் கோல்டன் ஸ்பூனின் மவுத், அதாவது வாயில் தங்க கரண்டி இருக்கும். அதாவது நீங்கள் அந்த பொன்னான உலகத்துக்கு போவீங்க. அங்கே எல்லாமே தங்கமாக இருக்கும். பொருட்கள் எல்லாமே தங்கத்தால் யூஸ் பண்ணும்பொழுது அப்போ எல்லாமே தங்க உலகத்தில் நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்கன்றார். அதை யூஸ் பண்ணுவீங்க. செல்வந்தர்களுடைய அரண்மனைகளில் நல்ல விதமாக பதிக்கப்பட்டு இருக்கும். மாயை எல்லோரையும் தலைகீழாக தொங்கவிட்டு விடுகிறது என்பதை கூட இப்பொழுதுதான் நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது தந்தை வந்துள்ளார். எனவே குழந்தைகளிடம் எவ்வளவு உற்சாகம் இருக்க வேண்டும். ஆனால் மாயை மறக்க வைத்து விடுகிறது. தந்தையின் உத்தரவு ஆகுமா, இல்லை பிரம்மாவினுடையதா, இல்லை சகோதரனுடையதா அப்படின்னு நிறைய பேர் குழம்பிடுறாங்களாம். நல்லதோ கெட்டதோ நீங்கள் தந்தையினுடைய உத்தரவு என்றே உணருங்கள் என்று தந்தை கூறுகிறார். அதன்படி நடக்க வேண்டும். இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் அட்வைஸ் கேட்கணும், இதில் கன்ஃபியூஸாக இருக்குது, இது எப்படி நடக்கணும் அப்படின்ட்டு வழி கேட்குறதுக்காக போவாங்க. அப்போ பிரம்மா பாபா இருந்தப்போ இது சிவபாபா சொல்கிறாரா இல்லை பிரம்மா பாபா சொல்கிறாருன்னு அந்த கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ நிமித்த ஆத்மாக்கள் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் கேட்டாங்கன்னா அவங்க ஒரு வழி கொடுப்பாங்க. நீங்கள் அதன்படி நடங்க, அது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். அதில் ஏதாவது தவறு வந்தாலும் அதை தவறில்லாதபடி நான் செஞ்சிருவேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அவரிடம் சக்தியோ உள்ளது அல்லவா? இவரது சிரத்தின் மீது யார் அமர்ந்துள்ளார் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். மிகவும் அருகில் அமர்ந்துள்ளார். குருமார்கள் அருகாமையில் அமரச் செய்து கற்பிக்கிறார்கள் அல்லவா? இருந்தாலும் கூட இவரும் உழைப்பு செய்ய வேண்டி உள்ளது. தமோ பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஆவதில் முயற்சி செய்ய வேண்டி உள்ளது. என்னை நினைவு செய்து உணவு தயாரியுங்கள் என்று தந்தை கூறுகிறார். சிவபாபாவின் நினைவினுடைய உணவு வேறு யாருக்கும் கிடைக்க முடியாது. ஆகையால் இந்த உணவிற்கான பாடல் இப்பொழுதைக்கானது. இந்த பிரம்மா போஜனத்தினுடைய மகிமை இந்த சமயத்துக்கானது அப்படின்றார். அந்த பிராமணர்கள் ஸ்துதி பாடுகிறார்கள் என்றாலும் கூட பொருள் எதுவுமே புரியாமல் உள்ளார்கள். என்ன மகிமை செய்கிறார்களோ அது பற்றி எதுவுமே புரிந்து கொள்வது இல்லை. ஞானம், பக்தி, வைராகியம் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். ஞானம்னா பகல், பக்தினா இரவு. இரவின் மீது உங்களுக்கு வைராகியம் ஏற்படும் பொழுது தான் நீங்கள் பகலுக்கு செல்றீங்க. எவ்வளவு தெளிவாக உள்ளது. இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். எனவே நீங்கள் தடுக்கி விழ வேண்டிய அவசியம் இல்லை, அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. என்னை நினைவு செய்யுங்கள், நான் உங்களை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நான் உங்களுடைய எல்லையில்லாத தந்தையாவேன். சிருஷ்டி சக்கரத்தை அறிந்து கொள்வது கூட எவ்வளவு சுலபமானது. விதை மற்றும் விருட்சத்தை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது கலியுகத்தின் முடிவு ஆகும். பிறகு சத்யுகம் வரப்போகின்றது. இப்பொழுது நீங்கள் சங்கம யுகத்தில் மலர் போல ஆகிறீர்கள். ஆத்மா சதோ பிரதானமாக ஆகிவிடும். பிறகு வசிப்பதற்கு கூட சதோ பிரதானமான மாளிகை கிடைக்கும். உலகமே புதியதாக ஆகிவிடுகிறது.
எனவே குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி இருக்க வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகுகாலம் கழித்து தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், நாம் ஸ்ரீமத் படி நமது சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்ற போதை எப்பொழுதும் இருக்க வேண்டும். வீணான குப்பை கூலம் போன்ற அசுத்தமான விஷயங்களை விடுத்து மிகுந்த உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். 2வது பாயிண்ட், தங்களது சிந்தனைகளை மிகவும் மேன்மையானதாக வைத்திருக்க வேண்டும். மிகவும் நல்ல உயர்தரமான பல்கலைக்கழகம் மற்றும் தங்கும் விடுதியை திறப்பதற்கான ஏற்பாடு செய்ய வேண்டும். தந்தைக்கு மறைமுகமான உதவியாளர் ஆக வேண்டும். தங்களது பகட்டினை காண்பித்து கொள்ளக்கூடாது. பாபா வரதானம் தராங்க. நிமித்தமாக எந்த ஒரு சேவையையும் செய்து கொண்டு எல்லையற்ற உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷன்களை பரப்பக்கூடிய எல்லையற்ற சேவாதாரி ஆகுக. நிமித்தமாக எந்த ஒரு சேவையையும் செய்து கொண்டு எல்லையற்ற உள்ளுணர்வு மூலம் வைப்ரேஷன்களை பரப்பக்கூடிய எல்லையற்ற சேவாதாரி ஆகுக. அதாவது நீங்கள் இப்போ எந்த விதமான சேவை செஞ்சிட்டு இருந்தாலும், ஸ்தூல சேவை, அங்கே இருந்துகிட்டே கூட நீங்கள் எல்லையற்ற உள்ளுணர்வு, அந்த அதிர்வலைகளை இந்த முழு உலகத்துக்குமே பரப்ப முடியும். எங்கே வேண்டுமானாலும் செலுத்த முடியும். அவங்க தான் எல்லையற்ற சேவாதாரி அப்படின்றார். விளக்கம் சொல்கிறாரு. இப்பொழுது எல்லையற்ற மாற்றத்திற்கான சேவையில் தீவிர வேகத்தை கொண்டு வாருங்கள். அந்த மாதிரியோ நான் செய்து கொண்டிருக்கவில்லை, அவ்வளவு பிஸியாக இருக்கிறேன், நேரமே கிடைப்பதில்லை என்கிறார்கள். ஆனால் நிமித்தமாக எந்த ஒரு சேவையும் செய்து கொண்டு நீங்கள் எல்லையற்ற சகயோகி ஆக முடியும். இப்போ எனக்கு டைம் இல்லை, நான் இந்த சேவை பண்ணிகிட்டு இருக்கேன், நான் பிஸியாக இருக்கேன் அப்படின்னாதீங்க. நீங்கள் நிமித்தமாக இருந்து எந்த சேவை செஞ்சிட்டு இருந்தாலும் நீங்கள் சகயோகியாக ஆக முடியும், ஒத்துழைப்பு கொடுக்க முடியும் அப்படின்றார். அதுக்கு என்ன தேவைன்னா, உள்ளுணர்வு மற்றும் எல்லையற்றதில் இருக்குமானால் வைப்ரேஷன்கள் பரவிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய உள்ளுணர்வு எல்லைக்கு அப்பாற்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அப்போ உங்ககிட்ட இருந்து அதிர்வலைகள் பரவிட்டே இருக்கும் நாலாப்புறமும். எவ்வளவு எல்லையற்றதில் பிஸியாக இருக்கிறீர்களோ அப்பொழுது கடமை இன்னும் சுலபமாகிவிடும். இப்போ நீங்கள் ஆத்ம உணர்வுலேருந்து, அந்த சுமான்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு காரியமும் செய்யும் பொழுது அப்போ நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஸ்தூல சேவை கூட இன்னுமே சுலபமாயிடும். ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வினாடியும் சிரேஷ்ட வைப்ரேஷன்களை பரப்புவதற்கான சேவை செய்வதுதான் எல்லையற்ற சேவாதாரி ஆவதாகும். அப்போ ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு வினாடியும் சிரேஷ்டமான வைப்ரேஷன்களை பரப்புவதற்கான சேவை செய்யக்கூடியவர்கள் தான் எல்லையற்ற சேவாதாரின்றார். ஸ்லோகன்: சிவ தந்தையுடன் இணைந்து இருக்கக்கூடிய சிவசக்திகளின் அலங்காரம் ஞானத்தின் அஸ்திர சஸ்திரங்கள் ஆகும். இப்போ சிவபாபா கூட நம்ம இணைந்திருக்கிறோம், கம்பைன்டு சுரூபத்தில் இருக்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த நம்ம ஞானத்தினுடைய ஆயுதங்கள் தரித்தவராக இருக்கணும் அப்படின்னு சார். அச்சா. ஓம் சாந்தி.